தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. திருவள்ளூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள பாலாஜி நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்றுதான் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் வருவதற்குள் உயிர் சேதம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்காலிகமாக வாணிச்சத்திரம் அருகே உள்ள ஏரிக்கரை மீது ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பாதை அமைத்து கொடுத்துள்ளது. ஆனால் அந்த பாதையானது குண்டும் குழியுமாக மின் விளக்குகள் நடைபாதையில் அமைத்து கொடுக்காமல் இருப்பதால் இரவு நேரங்களில் வேலைக்கு சென்று வரும் பெண்கள் அந்த வழியாக செல்வதில் மிகவும் ஆபத்து நிறைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அருகே உள்ள பூச்சி அத்திப்பட்டு நெடுஞ்சாலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று வரும் அவல நிலை உள்ளதாகவும், இதுவரை பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மினி பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கைகளும் மற்றும் புகார் மனுக்களை அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றன. எனவே மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விரைவில் எங்கள் பகுதிக்கு மினி பேருந்து வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும், இல்லையென்றால் அருகே உள்ள ஏரிக்கரை பாதையில் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பழனிங்க, எல்லாபுரம் ஒன்றியம், கன்னிகாபுரம் கிராமம், திருவள்ளூர் மாவட்டங்க. இங்க வந்து ரொம்ப நாளா நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சாலை வசதி எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி போக்குவரத்து இல்லை. லேடிஸு, குழந்தைங்கலாம் அந்த வாணிசாரத்துலேருந்து ஒரு ஏரிக்கரை வருது. அந்த ஏரிக்கரை மேலே ஜனங்கள்லாம் வராங்க. சில அசம்பாவிதம் 6 மணிக்கு ஆகி போச்சுன்னா சில அசம்பாவிதம்லாம் நடக்குது. குழந்தைங்க வர முடியல, பெரியவங்கலாம் வர முடியல. அதே மாதிரி மழை பெஞ்சா அந்த இடத்துல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சாலை வசதி எங்களுக்கு இல்லை. ஒரு பஸ் வசதி ஒன்று பண்ணி கொடுத்தீங்கன்னா. அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால இப்போ பெரியவங்களோ, குழந்தைங்களோ, இல்லை கர்ப்பிணி பெண்களோ அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட கிடையாது. நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி வரணும். எங்களுக்கு சாலை வசதி பண்ணி கொடுங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்கிறோம், மயான வசதியும் இல்லை, லைட்டு வசதி இல்லை. அதே போல் நாங்கள் வாழ்ந்து ஒரு 10-20 வருஷமா இங்கே சில பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க ஒரு கோயில் கூட எங்களுக்கு இல்லை இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி, லைட்டு வசதி எதுவுமே இல்லை. அதனால இதை நாங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் இது பண்ணுறோம். அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸு, கலெக்டர் ஐயாவுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை இது பண்ணுறோம். இந்த கோரிக்கையை நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை பெஞ்சாலும் சரி, ஒரு நைட்டில் வரதுக்கு பாவம் ஒரு 6 மணிக்கு மேலே எங்களால் வர முடியல. இது ரொம்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு கோரிக்கையை ஏற்றி எங்களுக்கு இந்த வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மயானத்துக்கு தேவையான வசதி இல்லை. இந்த வசதியை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.